ஒன்று ராஜாக்கள் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே, உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சாலொமோனை பார்த்து ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறார். பொதுவாக நோவா காலத்திற்கு பிறகு, அதாவது நோவா காலத்து பெருவெள்ளத்திற்கு பிறகு மனிதர்களுடைய ஆயுட்காலம் குறைய தொடங்கியது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த ராஜாக்களுடைய ஆயுட்காலத்தை நாம் எடுத்துக்கொண்டால் பல பேர் அதிக நாட்கள் வாழவில்லை. தாவீது கூட பாருங்கள் 70 வயது வரைதான் உயிரோடு இருந்தான். ஆனால் சாலமோனுக்கோ ஆண்டவர் 80 வருடங்களை கொடுத்து நீடித்த நாட்களாய் வாழ வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் சாலமோனுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம். சாலமோன் மீது மிகவும் பிரியமாய் இருந்த தேவன், உனக்கு என்ன வேண்டும் கேளு என்று கேட்டபொழுது, சாலமோன் பாருங்கள் தன்னை தாழ்த்துகிறான். இந்த ராஜ்யத்தை ஆள தேவையான ஞானம் எனக்கு இல்லை ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாருங்கள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் என்றால், பணத்தை கேட்பான், பொருளை கேட்பான், எதிரிகளுடைய உயிரை கேட்பான் என்றுதான் ஆண்டவர் நினைத்தார். ஆனால் பாருங்கள், சாலமோன் அதையெல்லாம் கேட்காமல் ஞானத்தை கேட்டான். அப்படி சாலமோன் கேட்டது மிகவும் உகந்ததாக இருந்தது என்று 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படி சாலமோன் தேவனை பிரியப்படுத்தினதினால் தேவன் சாலமோனுக்கு அவன் கேட்ட அந்த ஞானத்தையும் கொடுத்தார். அவன் கேளாத ஐஸ்வர்யம், மகிமை, உயர்வு, அந்தஸ்து என பல காரியங்களை ஆண்டவர் தானாக முன் வந்து அவன் கேட்காமலேயே அவனுக்கு கொடுத்தார். அதே சமயம் அந்த நீடித்த ஆயுள் என்ற காரியத்திலே தேவன் ஒரு நிபந்தனையை விதித்தார். சாலோமோனுடைய தகப்பனாகிய தாவீது நடந்தது போல இந்த சாலோமோனும் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்டு நல் வழிகளில் அவன் நடந்தால் அவனுக்கு நீடிய ஆயுளை தருவேன் என்று ஆண்டவர் ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அதே சமயம் சாலோமோனுடைய கடைசி காலம் என்பது மிகவும் அருவருப்பான காலமாக இருந்தது. ஆனாலும் கூட மற்ற ராஜாக்களை விட ஒரு 10 வருடம் 20 வருடம் அதிகமாக கொடுத்து சாலோமோனை 80 வயது வரை அவர் வாழ வைத்தார். அன்பானவர்களே, நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நாம் வேதத்திலே வாசித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கும் நீடித்த ஆயுளை கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.